ஈரோடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து என்ன பிரியாணி இது? ஈரோடு பிரியாணி. ஈரோடு பிரியாணி, கொங்கு பிரியாணி. கொங்கு பிரியாணி, கொங்கு நாட்டுக்கோழி. என்ன கலர்ல வரும்? நமக்கு பிடிச்ச கலர்ல வரும். பிரியாணி என்ன கலர்ல வரும்னு கேட்டா நம்ம பிடிச்ச கலர் ஆரஞ்சு மாதிரி வரும். ஓகே. இன்னைக்கு வந்து ஈரோடா கொங்கா என்ன ஒன்று தானே கொங்கு பிரியாணி செய்ய போகிறோம். என்னென்னலாம் போட்டுக்கிறீங்க இப்போதைக்கு? இப்போ வந்துட்டு அது பேர் என்னது? அதை நீங்கள் தான் சொல்லணும். பட்டை, கிராம்பு இல்லை சீரக மாதிரி பெருசாக இருக்கு. சோம்பு, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், மராத்தி முக்கு, கல்பாசி, ஸ்டார் ஆன்சி. ஸ்டார் ஆன்சியா? ஆண்டி மாதிரி ஆண்டி ஸ்டார் அனீஸ். அனீஸ் அதான் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் போட்டுக்கிறோம் 400 கிராம். 400 கிராம் 1 கிலோக்கு. ஓகே. இது நல்லா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்தா கமெண்ட்ல போடுங்க. நல்லா வரணும்னா இந்த ஆளை போட்டுருவோம். வந்து மசாலாக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, சிகப்பு மிளகா, காஞ்ச மிளகா, பாப்பி சீட்ஸ் வேற. இல்ல நான் ரிப்பீட் பண்ணலையே. இது கூட வந்து இப்போ இஞ்சியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இஞ்சி கம்மியா, பூண்டு ஜாஸ்தி. எப்படி 1க்கு 2 கணக்கா? 1 பங்கு இஞ்சி, 3/4 இது. 3/4 பங்கு இஞ்சி, 1 பங்கு இது பூண்டு. கூட கசகசா போட்டு நீங்க பிரியாணி செஞ்சீங்களா இது வரைக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். பாப்போம் எப்படி வருதுன்னு. நீ பாட்டுக்கு எஸ்க்கு முஸ்கா ஏதாவது போடாம விட்டனா அப்புறம் மக்கள் நம்மளை திட்டுவாங்க. இதுல கொஞ்சம் கசகசாவும் ராவா போட்டுருக்கு. தொத்தே பாருங்க ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமா எதெல்லாம் அரைக்கிறோமோ அது எல்லாத்தையும் இதுல கொஞ்சமா வர போட்டிருக்கு. எல்லாத்தையும் அரைக்கிறாங்க. குறப்பாவா பேஸ்டாவா? ஃபைன் பேஸ்டா அரைக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும். 150 ml எண்ணெய் ஊற்றி இருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ அதில் எடுத்து வச்சுருக்கிற புதினால வந்துட்டு 1 பஞ்ச் புதினால ½ மேலே எடுத்து போட்டு அரைச்சிடும். நம்ம போட்டது கூடவே புதினாவும் போடுறார். இங்கே கலர் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்னிங் அங்கே தான் அடுப்பு எப்பவுமே அடுப்பு மட்டும் தான் மொக்கையாக இருக்குது நம்மளுக்கு. அதை பார்த்தோன்னே வியூஸ் ஓடிடுறாங்க. சரி கேவலமான வீடாடா அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போட்டு வரோம். அதில் வந்து வெறும் புதினா மட்டும் அரைச்சி போட்டிங்க. ஆனால் கொத்தமல்லி போடலாம் அது அரைக்கிறதுல. ஓகே. அரைக்கிறதுல பாதி புதினா போட்டாச்சு. கொத்தமல்லி டைரெக்டாக இதில் போட்டாச்சு. ஆனால் புதினா மட்டும் பாதி அரைச்சாச்சு, பாதி இதில் போட்டுருக்கு. ஏன் புதினா வந்து அரைக்கிறீங்க, கொத்தமல்லி அரைக்காமல் போட்டீங்க? அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அந்த பிரியாணி. ஏன் கொத்தமல்லி போட்டால் வராது? கொத்தமல்லி ஃப்ளேவர் தேவையில்லை. தேவையில்லைன்றது. ஓகே. அது பேஸ்ட் அரைச்சாச்சு பேஸ்டா? ஆமாம். ஓகே. அப்படியே தொட்டு காட்டுங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பார்ப்போம். மணலாய் நல்ல பேஸ்டா. ஓகே சூப்பர். இல்லைன்னா வாயில் குறப்பாக இருக்கும். இதே பெரிய மசாலா போடுது. கிட்டத்தட்ட தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி. இது அப்படியே வதக்கினா தான் அந்த கலர் வந்துடும், க்ரீனிஷ் ரெட். இல்லை அப்புறம் ஏன் கொங்குன்னு பீத்திக்கிறீங்க? எவ்வளோ நேரம் வதங்கணும்? எண்ணெய் மேலே வர வரைக்குமா? ஆமாம், ஒரு 30 to 40 minutes. இது வதங்குறது. இது மட்டும் தான் வேலை. இதில் வேறு எதுவும் பெருசாக நாட்டு கோழி தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கீங்க. இது ஃபுல்லாக வதங்கி முடிச்சோடனே அதுக்கு அரிசி வேக வச்சாச்சா? ஊற வச்சாச்சா? ஊற வைக்கணும். இப்போ வேணாம், இன்னொரு கொஞ்சம் நேரம் 30 minutes வதங்கணும். அது வரைக்கும் எதுவும் வேலை இல்லை. நம்ம ஜப்பார் மாதிரி வாங்க ஒரு டீ குடிச்சு வருவோமா?
உப்பு ஆட் பண்ணணும். எவ்வளோ அளவு உப்பு? சிக்கனில் வந்துட்டு ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். உங்களுக்கு மறுபடியும் பார்த்துட்டு கல் உப்பு 1.5 ஸ்பூன். அப்ராக்சிமேட்டாக எல்லாம் இதில் வர மாதிரி ஏக்தம் தானே செய்றீங்க? சரி. அப்போ ஒரு 35 கிராம், 30லேருந்து 35, 32 உப்பு அதிகமாக வேணும்னா, இல்லைன்னா 30 கிராம் போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி எத்தனை டம்ளரு? ஒரு 6 டம்ளர் போட்டுக்கலாம். குட்டி டம்ளராக இருக்கு. கடை இருக்கும். 100 ml தான் ரொம்ப ஒன்று. 6 டம்ளர்னா 1/2 கிலோ 3/4 கிலோ இவ்வளோ தான் வருது. 1 கிலோ கூட இல்லை. 3 பையெல்லாம் போட்டுக்கலாம். 4 5 6 7 இதுக்கு மேலே போட்டால் மசாலா கரெக்டாக இருக்கும். ஓகே 7 கூட்டிட்டு அந்த டம்ளர் கட்டுங்க. 2 டம்ளர் சைஸு, இதில் 7 டம்ளர் போட்டுக்கிறாப்புல. குழந்தைங்க குடிக்கிற டீ கப்பு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரல. ஸோ அது வரைக்கும் அப்படியே ஸ்லோ குக்கில் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதுதான் இதுக்குள்ளே குருஷியலான விஷயம். இது பண்ணால் தான் உங்களுக்கு தலப்பா கட்டி ஈரோடு ஸ்டைலு எல்லாமே இதை சார்ந்து தான். இது எந்தளவு மேலே ஏறுதோ அவ்வளோவும் சூப்பராக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா வந்து வெறும் ஒரே ஒரு தக்காளி தான். கிட்டத்தட்ட 400 கிராம் வெங்காயம். இதுனா ஒரு 50 கிராம் அளவுக்கு தான். அது பொடிசாக நான் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இதில் புளிப்பு தெரியாது நம்ம சென்னை பிரியாணி மாதிரி. ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ வந்து பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ பாதி வேக்காடு வந்த டைமில் பாதி எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சாங்க அங்கே. இப்போ வந்து இந்த ஒரு தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 50 கிராம் தக்காளி தாங்க பொடிசாக கட் பண்ணியிருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம முடியும் போது தான் தெரியும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை ஈரோடு பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க ஒரு கரெக்டாக தான் பண்ணுறாரா இல்லையான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஒரிஜினலாக பண்ணுறா இல்லை எங்களை ஏமாத்துறாருன்னு எங்களுக்கு தெரியல. நிஜமாக இப்படி தானே செய்வாங்க? இல்லை செஞ்சுட்டு எங்கள் ஊரில் இப்படி தான் செய்யணும் ஏமாத்து போகிறீங்களா? அது மாதிரி யூடியூப்பில் போடுறேன், கமெண்ட்டில் மாட்டிப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஒரிஜினலாக போலியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இது அப்லோட் பண்ண உடனே. நாட்டுக்கோழி ஒரு கோழி வாங்கி, ஒரு கோழி முழு கோழி அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். எத்தனை விசில் இது? 6 விசில். 6 விசில். இப்போ இதைத்தான் வந்து இதில் எடுத்து போட்டு பிரியாணியாக மாற்ற போகிறத. இதில் ஃபுல்லாக அந்த சாஸ் எசன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது உள்ள. அதுதான் நம்மளோட மெயின் அந்த ஃப்ளேவர் கொண்டு வருது. கரெக்டாக? கூடவே நம்ம வந்து வஞ்சிர மீனுக்கு எதுனா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை வந்து வறுக்க போகிறோம். வந்து எண்ணெய் மேலே வந்துச்சு. எனக்கு அதே மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவர் வந்து இதான் கரெக்டுன்றாரு. அதை சமைச்சு சாப்பிடும்போது தான் தெரியும். பார்ப்போம். ஆனால் இதான் பக்குவம். அல்வா மாதிரி ஒட்டாமல் வரணும். 360 எடுத்த வீரில் எங்கள் ஆளோட வீடியோ இதாங்க. இவர் தாங்க குக்கு. கண்டுபிடிங்க பார்ப்போம் யார் எப்படி இருப்பார். நீங்களே சால்ட்டு பார்த்தோன்னா எப்படி உப்பு நார்மலாக பிரியாணி வந்து உப்பு கரெக்டாக இருக்கிறதோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கறிக்கணும்னு வாங்க. அந்த மாதிரியா? சரி சரி. ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் தயிர், கெட்டி தயிர். இன்ஸ்டா 360 ட்ரை பண்ணது. உலகமே சுத்துற மாதிரி இருக்குதுல்ல. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிக்கனை வந்து ஃபுல்லாக போட்டுடலாம் உள்ள. இப்போ வந்து 1க்கு 1.5 சீரக சம்பா அரிசி தண்ணி ஊற்றுறோம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஒரு 3 டம்ளர் இருக்குது. மிச்சம் வந்து தண்ணி ஊற்றி வச்சு எண்ணெய் மேலே வந்துச்சு. இப்போ சூப்பராக இருந்துருப்பாங்க. இதுக்கு மேலே தேங்காய் பால்லாம் வேறு ஆட் பண்ணுவாங்க. பயங்கர ரிச்சாக போய் இதுக்கப்புறம் பிரியாணியா புலாவான்னு எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பிரியாணி. இது ரொம்ப நாளாக இப்போ ஈரோடு பிரியாணி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு செய்ய வச்சுக்கிறோம். எப்படி வந்து சாப்பிட்டு ப்ரூவ் சொல்கிறேன். இங்கே காட்டாதீங்க.
அப்புறம் நாளைக்கு வந்துருக்காரு செம்மையாக வந்துன்னுது. அதுக்குள்ள நம்ம வந்து வஞ்சிர மீனை வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறோம். வாங்க. இது வந்து இங்கே வந்து திக்காக தான் போட்டு தருவாங்க. ஸோ அதனால் நம்மளே இப்போ கடையில் வாங்கி நம்மளே வந்து மெலிசா ஸ்லைஸ் போட்டு மேரினேட் பண்ணி இப்போ மீன் வருகிறோம். இதுக்கு அடுத்து சிக்கன் 65 இருக்குது. இன்னைக்கு சமையலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் ஈரோடு பிரியாணி, வஞ்சர மீன் வறுவல், சிக்கன் 65. இதுதான் நைட்டு டின்னரு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் போதுமா? அதிகம். இதே அதிகமா? ஓகே, டம்ளர் ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த ஈரோடு பிரியாணியில் தேங்காய் பால் ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா வந்து மசாலா எல்லாமே அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு அதோட காட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தேங்காய் பால் ஊற்றும்போது அந்த ஸ்வீட்னஸை ஆம்பிளிஃபை பண்ணும்போது அது நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூப்பராக வந்துருக்கு மேலே. இப்படி பிரியாணி சரி, என்ன கறி குழம்பும் சரி, எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களோடது அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட வஞ்சர மீன் பாருங்கள், அது சூப்பராக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணுது, அருமையாக இருக்குது. மேரினேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆனால் பார்க்க அந்த ஆயிலுக்கும் அதுக்கும் செம்ம ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புடி யாரும் வராதிங்க, நாங்களே சாப்பிட்ருவோம். மீன் அது கொஞ்சம் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்துச்சு. இல்லை நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லாக 90% ஹீட்டாக முடிச்சிடணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதான் பக்குவம். அது கூட வந்து முந்திரி தூவிக்கிறோம். அவர் தான் சொன்னார், நான் போட்டு அது கூட வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறாரு. நெய் போல வந்து ஒரு கலக்கிட்டு இப்போ நெய் ஊற்றுறாப்புல. அப்புறம் கையில் வச்சிருக்கிறோம். எத்தனை நிமிஷம்? 30 மினிட்ஸ். பார்த்து உள்ள வச்சாச்சு, முடியாச்சு. கையில் இப்போ 30 நிமிஷமா? சூப்பர். கேன்சல் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக வந்தது. செம்ம ஜூஸியாக பக்காவாக பண்ணிக்கிறாப்லாம். அடுத்து அப்படியே இது வேணும் வைக்கலாம்ல? இங்கே வைக்கலாம்ல ஜி? சூடு பயங்கரமாக இருக்கும். ஓகே, முன்னாடி எடுத்துருங்க. பிரியாணி செம்மையாக இருந்தது. இப்போ ஒரு உடைச்சி காட்ட போகிற பிரியாணியா. யாரும் தொட்டாதீங்க. ஓகே ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஈரோடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது. ரொம்ப கொதிக்குது. சூப்பர், செம்மையாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ரெசிபி வேணால் கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.